மண்ணாங்கட்டி ராஜா, மண்டியிட்ட ராஜா, மண்டுக ராஜா, மைனாரிட்டி ராஜா, மதகஜ ராஜா, மன்மத ராஜா, திராவிட மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? குல கடக மாமா மன்னன் 21ஆம் நெலிகேசி பராக் பராக் பராக். வந்தாரு சுடலை வலைபேஷ். வந்தாரு சுடலை. கதை இப்படி போகுதா? சூப்பர். 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. டேய் என்னடா அது? மன்னா, உங்களுக்கான அவைப்புள்ள ஒரு விண்வெளி ஆண்டி வந்திருக்கிறார். வர சொல்லும் அந்த ஆண்டியை. அடடா மகராச, இப்பதாண்டா நீ லட்சணமா இருக்க இல்ல? இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு. தெருவுக்கே திருஷ்டி கழிந்த மாதிரி இருக்கும். எனதருமை 21ஆம் கப்சி அரசே, நீர் வாழ்க, உன் கோபாலபுர குடும்பம் வாழ்க. அவன் நாடக நடிகன். 200 பொற்காசுகளுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வான். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தன்னை ஆண்டவன் என்று அவனை பீற்றிக் கொள்வான். உன் பரிந்துரையா? எனக்கு பதில் தெரியணும். எங்க இருந்து பிடிச்ச இந்த தாயோலி மவனே? இந்த கிறுக்கன் யாருன்னு எனக்கு தெரியாதே. தெரியும், கிறுக்கன போல வருஷமா தெரியும். அப்படி என்றால் அவனை அன்னப்புற அடிமையாக்கி விடுவோம். அறிவாலை மின்னல் ஆயத்து அவனும் இனி ஒரு குதிரை நமது அடிமை. அப்படியா? ஆண்டவா, இது ஆரம்பம். கப்சி மன்னா நமது கழகத்தின் மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. மக்களை ஏமாற்றி மொத்தமாக சுருட்ட பார்க்கும் நீர் ஒரு மொள்ள மாறி. உனது மகன் ஒரு தத்தி. அரசியலில் நீ ஒரு முடிச்ச விக்கி. உனது அவை அமைச்சர்கள் அனைவரும் புறம்போக்கு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அப்பா டக்கர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பா டான்ஸ் ஆட போகிறது. என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்பு தெரியுதுடா. கோடிகளில் கொள்ளையடிக்கும் கேடி விடியல் ஆட்சி என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இது டர்ரியல் ஆட்சி. நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத மண்ணாங்கட்டி மன்னா, கொள்ளையடிப்பதில் மட்டும் நீங்கள் படுசுட்டி. ஒரு நிமிஷம், இதை மட்டும் பார்த்துட்டு போ. அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. மிக 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 முக்கியமான ஒரு நேரத்துல நாம இருக்கிறோம். எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன நான் கோட்டைக்கு அனுப்புவாங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். நிறைய போறான்டா. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? 1 இன்ச்சு கூட மாறலையே. என்னால இந்த விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா.